திருச்சிற்றம்பலம். அவிநாசியின் அற்புதம். அருள் பாடல்களை பாடுவதன் மூலம் இறைவன் அருளை பெறலாம் எனும் மாபெரும் உண்மையினை உலகிற்கு அறிவித்தவரும் ஆதிசைவ குலத்தில் அவதரித்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் பல ஸ்தலங்களை தரிசித்து தேவார பாடல் அருளிச் செய்து கொங்கு திருநாட்டில் சிறந்து விளங்கும் திருப்புக்குளியூர் அவிநாசி ஸ்தல எல்லைக்குள் புகுந்தருளி பெருமங்கல திருநாளாம் பங்குனி உத்தர திருநாளில் திருக்கோயிலின் முன்புள்ள வீதியில் வரும்போது ஒரு இல்லத்தின் முன்பு மங்கள தோரணங்கள் விளங்க வீட்டிலுள்ளோர் மகிழ்ந்திருந்தனர். பக்கத்து வீட்டில் அமங்கல ஒளியுடன் உள்ளத்தை உருக்கும் அழுகுரல் ஓசை கேட்டது. மங்களம் அமங்கலம் என இருவேறு நிகழ்வினை கண்ட நாயனார் இருவேறுபாட்டிற்கும் காரணம் யாது என அடியார்களிடம் கேட்க அவிநாசி திருத்தல அடியார்களும் நாயனாரை வணங்கி முன்பு நடந்த நிகழ்வினை தெரிவித்தனர். முதல் வீட்டின் சிறுவனுக்கு 7 வயதில் செய்விக்கப்படும் உபநயன சடங்கு இப்பொழுது நடைபெறுகிறது. இச்சிறுவனுக்கு 3 ஆண்டுகள் முன்பு பக்கத்து வீட்டில் ஒரு சிறுவனும் இருந்தான். இருவரும் திருக்கோயிலுக்கு அருகிலுள்ள நீர் நிறைந்த தாமரை குளத்திற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு சிறுவன் குளத்தில் தவறி விழும்போது குளத்தில் வசித்த பெரு முதலையொன்று அவனை விழுங்கிவிட்டது. இறந்து போன தன் மகனை நினைத்து இப்போது துக்கத்தில் வருந்துகிறார்கள் என அடியார்கள் கூறவும் அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க நாளும் திருவுளம் கொடும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் காலனுக்கும் காலனான காலகாலர் மகாதேவர் ஸ்ரீ அவிநாசியப்பர் பொற்பாதங்களை தன் சிரமீது தியானித்த வண்ணம் முற்றிலும் நீரின்றி வறண்டு போயிருந்த தாமரை குளத்துக்கு அருகே வந்தருளி உலகம் உய்ய எற்றான் மறக்கேன் என திருப்பாட்டை தொடங்கி 4வது பாடலில் பிள்ளை தரச் சொல்லு காலனையே என பாடி அருளவும் அவிநாசியப்பர் அருளால் தாமரை குளத்தில் நீர் நிறைந்து வர தாமரை பூக்கள் பூத்து குலுங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவனை விழுங்கிய அப்பெரு முதலை 7 வயது சிறுவனாக தன் பெருவாயிலிருந்து வெளியே உமிழ்ந்தது. அற்புத நிகழ்வினை கண்டோர் அனைவரும் சிவநாமம் முழங்க ஸ்ரீ அவிநாசியப்பரை வணங்க ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறைவனது பெரும் கருணையை நினைந்து 6 திருப்பாடல்கள் இறைவன் திருமுன்பு பாடி அருளி மகிழ்ந்தார். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட சிறுவன் அவிநாசிலிங்கத்திற்கு தாமே உபநயனம் செய்வித்து அருளி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்தார். திருச்சிற்றம்பலம்.